கொள்ளத் துடிக்குது மனசு. வேல்முருகன் தன் மொத்த சொத்தையும் தன் இரண்டாவது மனைவி மாலினி பெயரில் எழுதியதை கேள்விப்பட்டு முதல் மனைவியின் மகனான அருண் துடிதுடித்துப் போனான். அவன் ரத்தம் கொதித்தது. என்னதான் தன் சித்தி மாயம் செய்தாளோ மந்திரம் போட்டாளோ தெரியவில்லை, மொத்த சொத்தும் அவள் பெயருக்கு மாற்றியிருந்தார் வேல்முருகன். அது வேல்முருகனின் சுயசம்பாத்தியம் என்றாலும் இப்படியா? அவருக்கு தானும் ஒரு பிள்ளையாயிற்றே. தன்னை அத்தனை கொடுமை செய்த மாலினிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? அவளை இந்த சொத்தை அனுபவிக்க விடக்கூடாது. அவளை கொன்று ஜெயிலுக்குப் போனாலும் பரவாயில்லை என்ற முடிவுக்கு வந்தான் அருண். கத்தி ஒன்றை வாங்கி சட்டையில் மறைத்துக் கொண்டான். இரவு. நாட்டுக்கோழி அடித்து நல்ல காரசாரமாக குழம்பு. அருண் அதிசயமாக சுவை நன்றாக இருக்கிறது என்று கூறி வேலையாளிடம் மீண்டும் ஒருமுறை கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நள்ளிரவு. வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அதே வேளையில் அருண் மட்டும் விழித்துக்கொண்டு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். மெல்ல எழுந்து படியேறி சித்தி மாலினி இருந்த அறையை நோக்கி நடந்தான், கையில் கத்தியோடு. அவள் அறை வந்தது. அருண் கதவைத் தள்ள அது திறந்து கொண்டது. இப்போது அந்த அறை முழுக்க வெளிச்சம் பரவியது. அருண் திடுக்கிட்டான். அங்கே மாலினி நாற்காலியில் இவனுக்காகவே காத்திருந்ததைப் போல் அமர்ந்திருந்தாள். வா அருண். என்ன அருண் அப்படி பாக்குற? நீ இங்கே வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை கொல்ல வந்திருக்கியா? அருண், உன்னிடத்தில் யார் இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. இந்த மொத்த சொத்தும் உங்க அப்பா சாகிற நேரத்துல எனக்கு கொடுத்த கிஃப்ட். அதை நான் பெத்த பிள்ளைகள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். அதனால நீ உயிரோடு இருந்தா என்னைக்கும் பிரச்சனைதான். முழுமையாக இந்த சொத்தை அனுபவிக்க விடமாட்ட. அதனால அருண், உன்னை கொல்ல முடிவு பண்ணிட்டேன். எப்படி தெரியுமா? இன்னைக்கு கோழிக்குழம்பு நல்லா இருக்குன்னு அள்ளி அள்ளி சாப்பிட்டியே, அந்த சாப்பாடுதான் உன்னுடைய கடைசி சாப்பாடு. ஆமாம் அருண், அதுல விஷம் கலந்து வச்சேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. சித்தி, மாலினி சொல்ல அருண் சிரித்தான். பலமாக சிரித்தான். அவன் சிரிப்பின் காரணம் புரியாமல் மாலினி அவனை பார்க்க, சித்தி, ஷீ, உன்னை அப்படி கூப்பிடவே எனக்கு கூச்சமாயிருக்கு. மாலினி, இப்படி நீ செய்வேண்டு தெரிஞ்சுதான் அந்த சாப்பாட்ட உனக்கே தெரியாம நீ சாப்பிடுற சாப்பாட்ல மாத்தி வச்சேன். கத்திக்கு வேலை இல்லாம பண்ணிட்ட. அருண் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே மாலினி வாயில் ரத்தம் வழிய அங்கே மயங்கிக் கொண்டிருந்தாள்.